இன்றைய பாடம் அதவாத்துல் இஸ்திஃபாம். உங்களுக்கு தெரியும், அதாத்துன் அதவாத் என்று சொன்னால் நாங்கள் கருவிகள் என்று சொல்லுவோம். அதாத்துன் அதவாத் என்றால் கருவிகளுக்கு நாங்கள் சொல்றது, டூல்ஸுக்கு சொல்றது. இஸ்திஃபாம் என்று சொல்றது ஃபஹிம் என்றால் விளங்கினான். ஃபஹிம் என்றால் விளங்கினான். இங்க இஸ்திஃபாம்ன்றது இது ரெண்டே நாங்க சேர்த்து பார்க்கணும். அதவாத்துல் இஸ்திஃபாம் என்று சொல்றது கேள்வி அடையாளங்கள் அல்லது கேள்விக்குறிகள் நாங்கள் சொல்வோம். சரியா? ரைட். இப்ப நீங்க பாருங்க, இது அதவாத்துல் இஸ்திஃபாம்ல நிறைய இருக்குது. நாங்க மிக சுருக்கமாக நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற அல்லது எங்களுக்கு தேவையான சில கேள்வி அடையாளங்களை நாங்கள் பார்ப்போம். இது உங்களுக்கு இலகுவான ஒரு பாடமாக இருக்கும். பெரும்பாலும் நீங்க அரபு மொழியில லுகா அல் அரபியா படிக்கின்ற போது குறிப்பாக ஹிவாராத் உரையாடல்கள்ல இவ்வாறான கேள்வி அடையாளங்கள் நிறையவே இடம்பெற்றிருக்கும். இந்த கேள்வி அடையாளங்கள்ல சில கேள்வி அடையாளங்களுக்கு அது ஃபிஅலுக்கு முன்னாலையும் பயன்படுத்த முடியும், இஸ்முக்கு முன்னாலையும் பயன்படுத்த முடியும், வினை சொல்லுக்கு முன்னாலையும் பயன்படுத்த முடியும், பெயர் சொல்லுக்கு முன்னாலும் பயன்படுத்த முடியும். இன்னும் சில அதவாத்துகள் அல்லது அதாத்துகள் இருக்குது, அது பெயர் சொல்லுக்கு முன்னால் மட்டும்தான் பயன்படுத்தப்படும். இங்க பாருங்க, இந்த முதலாவது நான் இங்க போட்டிருக்கிறேன். இந்த பாக்ஸ் இருக்குது அ ஹல், இந்த அலிஃப் ஹம்சா அடுத்து ஹல். இது கேள்வி அடையாளம். அதாவது ஒரு ஒரு விடயத்தை நாங்க கேள்வியாக கேட்கின்ற போது இதை பயன்படுத்த முடியும். உதாரணமாக இந்த அ ஹல் என்றது வினை சொல்லுக்கு முன்னால பயன்படுத்துவோம், மேலும் இஸ்முக்கு முன்னாலேயும் பயன்படுத்த முடியும். உதாரணமாக ஆ எடுத்துக்கொண்டால் இப்ப தஸ்ஹபு என்றால் நீ செல்கிறாய், அதஸ்ஹபு அல்லது ஹல் தஸ்ஹபு ரெண்டு மாதிரி கேட்கிறான். நீ செல்வாயா அல்லது நீ செல்கிறாயா? ஹல் தஸ்ஹபு இலல் மத்ரஸத்தில் யௌம, இன்று நீ பாடசாலைக்கு செல்வாயா? ஹல் சதஸ்ஹபு என்று கேட்கும். அல்லது அதஸ்ஹபு அத்ததுருசு ஜய்யிதன், அத்ததுருசு ஜய்யிதன், நீ சிறப்பாக நன்றாக படிக்கிறாயா என்று கேட்கிறது. அப்ப இது அ ஹல் என்பது ஒரு விடை சொல்ல அல்லது ஒரு பெயர் சொல்ல கேள்வியாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அடையாளம் அல்லது அதாத். அடுத்தது கம்ன்றது எத்தனை, கம். சரியா? கமிஸ்ஸா அத்துல் ஆன, தற்போது நேரம் என்னன்னு கேட்கிறது கம். இப்ப நேரத்தோட வருகின்ற போது அல்லது கம் என்றால் எவ்வளவு உண்டு என்றும் சொல்லலாம். பிகம் என்று சொல்றேன், பிகம் ஹாதிஹி ஸையாரா, கம் ஹாதிஹி ஸையாரா என்று கேட்கிறது. எவ்வளவு, ஹவு மச். ரைட், எத்தனை. சரியா? அல்லது எவ்வளவு, ரெண்டுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். பிகம் என்று சொல்லி பெரும்பாலும் பிரைஸோட விலைகளோடு சம்பந்தப்படுகின்ற போது கம் என்று கேட்கவும் மேலும் அல்லது பிகம் என்று எங்களுக்கு சொல்லவும் மேலும். இவை ஒவ்வொன்றுக்கும் நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரியும் என்ற வகையில் நான் ஞாபகப்படுத்தி விட்டு செல்கின்றேன். மதா என்று சொன்னால் எப்போது, வென். வென். மதா தஸ்ஹபு, எப்போது செல்வாய். மதா ததுருசு, நீ எப்போது படிப்பாய். மதா துசல்லில் இஷா, எப்போது நீ இஷா தொழுகையை தொழுகிறாய். மதா துசல்லி, தொழுவாய்னு சொல்லுவோம் மேலும், அல்லது மதா துசல்லி, எப்போது தொழுகிறாய். பியல் முதாரிதான் அது. சில நேரம் ச என்ற சௌஃப ச பயன்படுத்தாம பியல் முதாரியையும் எங்களுக்கு முஸ்தக்பல்ல பார்க்கலாம். ரைட், அது இடத்துக்கு ஏற்றால் போல் நாங்கள் மொழிபெயர்த்தால் சரி. மத்தாண்டால் எப்போது. சரியா? அதே போன்று இப்ப ஃபியலுக்கு முன்னால பாவிக்கிற மாதிரி இஸ்முக்கு முன்னாலே பார்க்கலாம். மதல் உத்லாயா உஸ்தாத், ஆசிரியரை எப்போது விடுமுறை. மதல் உத்லது, மதல் இஜாஸது, மதா அர்ரிஹ்லா, எப்போது சுற்றுலா. மதல் இன்திகாபாத், எப்போது தேர்தல். சரியா? மதல் இன்திகாபாத் ஸ்ரீலங்கா, இலங்கையில் எப்போது தேர்தல். சரியா? அப்படி நாங்க மத்தாவுக்கு கேள்விகள் கேட்கலாம். சரி, அடுத்தது லிமாதாண்டால் ஏன், வை, ஏன். இதையும் வினைக்கு முன்னாலேயும் பார்க்கலாம், பெயர் சொல்லுக்கு முன்னாலேயும் பார்க்கலாம். லிமாதா, லிமாதா இஃப்தர்தல் லுகத்தல் அரபியா, ஏன் நீ அரபு மொழியை தெரிவு செய்தாய். லிமாதா இஃப்தர்த, லிமாதா இஃப்தர்த அல் லுகத்தல் அரபியா,
லிமாதா ததுருசு, ஏன் நீ படிக்கிறாய்? சரியா? லிமாதா லா தத்ஹபு, ஏன் நீ செல்ல மாட்டாய்? சரியா? ஏன் நீ செல்வது கிடையாது, செல்வதில்லை? லிமாதா லா ததுருசு ஜெய்யிதன், லிமாதா லா தஜ்தஹித், ஏன் நீ முயற்சி செய்யாமல் இருக்கிறாய், முயற்சி செய்ய மாட்டாய்ன்னு கேட்கிறது. லிமாதா சொல்லுங்க, லிமாதா தக்துபு ஹாதிஹில் மக்காலா, ஏன் இந்த கட்டுரையை நீ எழுதுகிறாய்? அது ஃபியலுக்கு முன்னால லிமாதா பயன்படுத்துறதுனா. அப்ப இந்த லிமாதா போட்டா நீங்க அந்த கேள்வி அடையாளம் கட்டாயம் கேள்விக்குரிய போடும். அடுத்தது லிமாதா பிறகு ஒரு இஸ்மையும் என்ன செய்யலாம், பயன்படுத்த முடியும். லிமாதா லுத்துலா, ஏன் விடுமுறை? சரியா? லிமாதா ஹாத தர்ஸ், ஏன் இந்த பாடம்? சரியா? அப்படி கேட்கிறது. லிமாதா ஹாத தர்ஸ். சரியா? லிமாதா இன்திகாபாத், ஏன் தேர்தல் வைக்கணும், ஏன் தேர்தல் அப்படின்னு எங்களுக்கு கேட்கலாம். அடுத்தது மண். மண் என்றால் ஹூ, யாரு? மண் அந்த. சரியா? மண் ரப்புக்க. சரியா? மண் ரப்புக்க. மண் அந்த. மண் இங்க பெரும்பாலும் வந்து அதாவது ஆக்கில், ஆக்கில் என்று சொன்னால் உயர்திணைக்கு பயன்படுத்தப்படும். யாருன்னு கேட்கிறது. சரியா? மண் இஸ்முக்கு முன்னாலேயும் வரலாம், ஒரு ஃபியலுக்கு முன்னாலேயும் வரலாம். மண் யுஜீபு லிஹாத சுஆல், மண் யுஜீபு லிஹாத சுஆல், இந்த கேள்விக்கு யாரு விடையளிப்பது? சரியா? மன் யஸ்ஹபு இல சூக்கி அல் யௌம, மன் யஸ்ஹபு இல சூக்கி அல் யௌம, இன்று யார் சந்தைக்கு செல்வது? சரியா? அப்படி கேட்கலாம். மனில் முதர்ரிஸ், இஸ்முக்கு முன்னாடி மனில் முதர்ரிஸ் லிமாத்தத்தில் லுகல் அரபியா, ஓ மன் முதர்ரிசுல் லுகல் அரபியா, அரபு மொழி ஆசிரியர் யார்? சரியா? மன் முதர்ரிசுக்க, உனது ஆசிரியர் யார் அப்படி கேட்கிறேன். அடுத்தது மாதா, என்னன்னு கருத்து. இதுல இந்த மாவை நீங்க விளங்கணும். இந்த மா வந்து என்னன்னு இஸ்முக்கு முன்னால மட்டும்தான் வரும். ஃபியலுக்கு முன்னால மா வந்தால் அது மா நாஃபியா, மா நஃபி மறுக்கிறது, இல்லைன்னு வரும். ஜஹப மா ஜஹப, சென்றான் செல்லவில்லை என்றால் மா ஜஹப. அப்ப மா என்றது இதுல விளங்கணும். மா என்றது ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால வந்தால் என்னன்னு கருத்து வரும். நாங்க பாத்திக்கிறோம் மாக்கு மா நாஃபியாண்டு இருக்குது, மா அல் மௌசூலா இருக்குது, மா இங்க வந்து அல் இஸ்திஃபாமியா. சரியா? பெயர் சொல்லுக்கு முன்னால வர. சரியா? அப்ப உதாரணமா சொல்லுமே, மல் இஜாபா, மல் இஜாபா, என்ன விடை? சரியா? மஸ்ஸபபு, சபபுண்டால் ரீசன், காரணம். மஸ்ஸபப், என்ன காரணம்? சரியா? அப்படி கேட்கிறது மா. ரைட்? மா இந்தக். இப்ப மா இந்தக்குன்றத பல வகையில மொழிபெயர்க்கலாம். சரியா? உன்னிடத்தில் இல்லை, உன்னிடத்தில் இருக்கின்றவை, அதாவது என்ன என்று வராது. என்ன என்று வாரன்னு சொன்னால் அது இஸ்முக்கு முன்னால வரும். சரியா? மல் ஃபாக்கிஹா இந்தக், எப்படி கேட்கிறது? மல் ஃபாக்கிஹத்து இந்தக், மா இந்தக் அல் ஃபாக்கிஹா, மல் மல் ஃபாக்கிஹத்து இந்தக், உன்னிடத்தில் இருக்கின்ற பழம் என்ன, உன்னிடத்தில் என்ன பழம் இருக்கின்றது? ஒரு ஃபாக்கிஹிட்ட போயிட்டு கேட்கலாம், மல் ஃபாக்கிஹத்து இந்தக். சரியா? உன்னிடம் என்ன பழம் இருக்கின்றது? மல் குத்ரவாத் இந்தக், ஒரு மரக்கருவி வியாபாரத்தை போயிட்டு பக்கால்கிட்ட போயிட்டு கேட்கிறது. சரியா? ரைட். அடுத்தது மாதா என்றது, மாதா ததுருசு, நீ என்ன படிக்கிறாய்? மாதா சொல்லுங்களேன். மாதா தஃஅல், மாதா இஹ்தர்த, மாதா மாதா இஷ்தரைத, நீ என்ன வாங்கினாய்? சரியா? அப்படி கேட்கலாம். ஃபியலுக்கு முன்னால அது வரும். ஓகே. ஐன என்று சொல்றது எங்கே? வேயா, ஐன. சரியா? இப்ப ஐன அது ஃபியல் வினை சொல்லுக்கு முன்னாலையும் பயன்படுத்தலாம், பெயர் சொல்லுக்கு முன்னாலையும் பயன்படுத்தலாம். ஐன தஸ்ஹபு, எங்கே செல்கிறாய்? ஐன ததுருசு, எங்கே படிக்கிறாய்? ஃபியல் முதாரிக்கு முன்னால ஐன போட்டா எங்கேன்னு வரும். சரியா? ரைட். அதே போல நான் கேட்கலாம், ஐன சூக்,
சந்தை எங்கே இருக்கின்றது? ஐன சூக். உங்களோட மைக்கெல்லாம் மீட் பண்ணிக்கோங்க. ஐன சூக்கு, ஐன சூக். ரைட். எங்கே சந்தை? ஐன மக்தபுல் பரீத், ஐன மக்தபுல் பரீத். எங்கே தபால் நிலையம் இருக்கின்றது? அப்படி கேட்கிறது. ஐன மக்தபுல் பரீத். ஓகே. அப்ப ஃபியலுக்கு முன்னாலேயும் பயன்படுத்தலாம், இஸ்முக்கு முன்னாலேயும். கைஃப, சரியா? அதுவும் தான் ரெண்டு ஃபியலுக்கு முன்னாலேயும் பயன்படுத்தலாம், ஃபியலுக்கும் பயன்படுத்தலாம், இஸ்முக்கும் பயன்படுத்தலாம். கைஃபல் ஹால்னா கைஃப ஹாலுக்க, கைஃபல் ஹால், கைஃப திராசா, கைஃப சிஹா, கைஃப சிஹத்துக்க, கைஃபல் உத்லா. நிறைய கேட்கலாம். கைஃப, சரியா? எவ்வாறு? ஹவு. கைஃப அதே போல ஃபியலுக்கு முன்னால் எப்படி வரும்? கைஃப, கைஃப ததுருசு, எவ்வாறு படிக்கிறாய்? கைஃப துன்ஃபிகு, எவ்வாறு நீ செலவழிக்கிறாய்? கைஃப தக்தி அல் உத்லத அவ் கைஃப கதைத அல் உத்லத. ஃபியல் மாதிக்கு முன்னால் அல்லது ஃபியல் முதாரிக்கு முன்னால் அல்லது முஸ்தக்பலுக்கு முன்னால். கைஃப கதைத அல் உத்லத, நீ எவ்வாறு விடுமுறையை கழித்தாய்? சரி. அல்லது கைஃப தக்தி அல் உத்லத, எவ்வாறு நீ விடுமுறையை கழிக்கிறாய்? நிகழ்காலத்துல கேட்கலாம். சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, உதாரணங்கள் நாங்க தந்திக்கிறோம். மா ஹதஃபுக்க, மாக்கு மா ஹதஃப் என்றால் உங்களோட இலக்கு, கோல். மா ஹதஃபுக்க, மா காயத்துக்க, உங்களுடைய விஷன் என்ன, உங்களுடைய லட்சியம் என்ன? மா ஹதஃபுக்க, மா காயத்துக்க. அப்ப இங்க ஃபியல் இஸ்முக்கு முன்னால மா வந்திருக்குது, ஃபியலுக்கு முன்னால வந்தால் இல்லை இல்லைன்னு வருமே. அப்ப என்னன்னு கருத்து மாக்கு இஸ்முக்கு முன்னால வந்ததான் வட்டுன்னு வரும். என்ன? மா ஹதஃபுக்க, உனது இலக்கு என்ன? மாதா துஃபக்கிர், நீ என்ன சிந்திக்கிறாய், என்ன யோசிக்கிறாய்? மாதா துஃபக்கிர். ஐன பைத்துக்க, உனது வீடு எங்கே இருக்கிறது? உனது வீடு எங்கே, உனது வீடு எங்கே உள்ளது இதெல்லாம் சொல்லலாம். இப்ப பாரு, கைஃபல் முஅத்தமரு, முஅத்தமரு கான்ஃபரன்ஸ், மாநாடு எப்படி, எப்படி மாநாடு? கைஃபல் முஅத்தமர், கைஃப முஅத்தமரு அல் யௌம, இன்றைய மாநாடு எவ்வாறு இருந்தது? சரியா? கைஃபல் இஜ்திமாஉ, எப்படி இன்றைய மீட்டிங், இன்றைய கூட்டம் எப்படி இருந்துச்சு? கைஃப. மதா ஹஃப்லு தஹ்ரீஜி, மதா ஹஃப்லு தஹ்ரீஜி, முதாஃப் முதாஃப் இலைஹி, உனது பட்டமளிப்பு விழா எப்போது? ஹஃப்லு தஹ்ரீஜ் என்று சொல்வது கன்வகேஷன். கன்வகேஷன் எப்ப? மதா ஹஃப்லு தஹ்ரீஜிக் யா அஹி, உனது பட்டமளிப்பு விழா எப்போது? லிமாதா ஹாதிஹில் மஸ்ரஹியத்து, ஏன் இந்த நாடகம், ஏன் இப்படி நீங்க நடிக்கிறீங்க? லிமாதா ஹாதிஹில் மஸ்ரஹியத்து, மஸ்ரஹியாண்டா நாடகத்துக்கு சொல்றது, டிராமாக்கு. இது வந்து இந்த டோன்ல வரும். சரியா? மக்கள்கிட்ட நடிக்கிற வேஷம் போடுறாக்களை பார்த்து நாங்க, லிமாதா ஹாதிஹில் மஸ்ரஹியா, ஏன் இந்த நாடகம்? சரியா? லிமாதா, இப்ப சொல்லமே, நான் கேட்டோமே, வேற என்ன சொல்றேன், லிமாதா ஹாதிஹில் குத்துப், ஏன் இந்த புத்தகங்கள் எல்லாம்? லிமாதா ஹாதிஹில் குத்துப் லித்திராசா லித்தஅல்லும். ரைட். லிமாதா உலித்த, ஏன் நீ பிறந்தாய்? சரியா? இதுக்கு நாங்க விடை காண வேண்டிய ஒரு கேள்வி. ஏன் பிறந்தாய்? லிமாதா உலித்த, உலித, லிமாதா உலித்த, லிமாதா உலித்த, ஏன் பிறந்தாய்? மண் மாத்தல் யௌம, இன்று மூத்தான யார், யார் இன்று காலமான, இன்று காலமானவர் யார்? மண் மாத்தல் யௌம. அப்ப இங்க பாருங்க, எல்லாமே அலாமாத்துல் இஸ்திஃபாம். இதுக்கு நாங்க சொல்ல அலாமாத்துல் இஸ்திஃபாம். அலாமாத்துல் இஸ்திஃபாம் வரணும். மாதா, ஐன, கைஃப, மத்தா, லிமாதா, மண், எல்லாத்துக்குமே கடைசிக்கு நாங்க என்ன செய்யணும்? அலாமாத்துல் இஸ்திஃபாம் போகணும். இதுக்கு நாங்க சொல்ற அதவாத்துல் இஸ்திஃபாம். மாக்கு, மாதாக்கு, ஐன, மாண்டால் என்ன, மாதாண்டாலும் என்ன, ஐனண்டா எங்கே, கைஃப எவ்வாறு எப்படி, மதா எப்போது, லிமாதா ஏன் எதற்கு, லிமாதா ரெண்டும் ஒன்றுதான், மண் என்றால் யாரு. இதெல்லாம் நாங்க சொல்ல அதவாத்துல் இஸ்திஃபாம். இந்த அதவாத்துல் இஸ்திஃபாம் வந்தா அதை தொடர்ந்து வருகின்ற அந்த பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ எந்த மாற்றத்தையும் அது கொண்டு வராது. அது அப்படியே தான் நீக்கும். ஃபியல் மாதி மாதியா தான் நீக்கும். அதுல இறுதி அந்த அந்த சொல்ற இறுதி எழுத்துல எந்த மாற்றத்தையும் அது கொண்டு வராது. சரியா? ஹதஃபுன், ஹதஃபுன் தான் நீக்கும். இப்ப பாருங்க, ஃபக்கர யுஃபக்கிரு, மாதா துஃபக்கிரு தான், துஃபக்கிரீம் இல்ல துஃபக்கிரண்டும் வராது. அது எந்த
மாற்றத்தையும் வினை சொல்லிலையும் பெயர் சொல்லையும் அதுவாத்துல் இஸ்திஃபாம் என்ன செய்யாது, ஏற்படுத்தாது, அது இம்பெக்ட் பண்ணாது. ஆனா இந்த அலாமாத்துல் இஸ்திஃபாம் முக்கியம். சரியா? பேசுகின்ற போது அந்த நாங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த அதுவாத்துல் இஸ்திஃபாம பயன்படுத்துகின்ற போது ஹிவார்கள்ல அல்லது நாங்க பேசுகின்ற போது எங்கட டோன்ல அது விளங்கணும் கேள்வியாக. சரியா? மா ஹதஃபுக இல்ல, மா ஹதஃபுக், மா ஹதஃபுக என்று சொல்லி அப்படி அது கேள்வி, மாதா துஃபக்கிர். சரியா? அப்படி அது அந்த டோன்ல வந்து அது கேள்வியாக என்ன செய்யணும், அது வெளிப்பட வேண்டும். எழுதுகின்ற போது கட்டாயம் வந்து இந்த அடையாளம் அலாமாத்துல் இஸ்திஃபாம கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், போட வேண்டும். அப்ப இது உங்களுக்கு இலகுவான ஒரு பகுதி. இப்ப இங்க பாருங்க, ஹல் ஜாக்கர்த தர்ஸ. சரியா? ஹல் ஜாக்கர்த தர்ஸ, நீ பாடத்தை மீட்டினாயா. ஓகே. இப்ப இதுல இதுல உங்களுக்கு இது விலங்கல் இருக்கு, இதை நீங்க வாசிச்சுக்கோ. அப்ப இந்த அதவாத்துல் இஸ்திஃபாம்ல கடந்த காலங்கள்ல பல வகையில கேள்வி வந்திருக்குது. அதவாத்துல் இஸ்திஃபாம் தனி கேள்வியாக வந்து இருக்குது. அதுல இன்னொரு வகையான கேள்வி என்னென்றால், இந்த மா இஸ்திஃபாமியா என்று சொல்லக்கூடிய இந்த மா வந்து ஹர்ஃபுல் ஜர்ல நுழையிறது. இப்ப நாங்க போட்டிருக்கிறோம், இந்த தலைப்பை நான் வாசிக்கிறேன். துஹூலு ஹுரூஃபில் ஜர்ரி, துஹூலு ஹுரூஃபில் ஜர்ரி அலா மா அல் மௌசூலத்தி வமா அல் இஸ்திஃபாமியா. சரியா? அப்படின்னு சொல்லிக்கணும். இங்க பாருங்க, அது என்னடா, இந்த ஹர்ஃபுல் ஜர் நாங்க பார்த்தோமே. ஹர்ஃபுல் ஜர், ஹர்ஃபுல் ஜர் என்றால் என்ன? நாங்க ஏற்கனவே ஹர்ஃபுல் ஜர் பார்த்தோம். ஃபீன்னு இருக்குது, இலான்னு இருக்குது, லீண்டிக்கும், அன்னண்டிக்கும், இதெல்லாம் இருக்குதானே. ஹத்தா, பி, இதெல்லாம் ஹர்ஃபுல் ஜர், இடைச்சொற்கள்னு சொல்லுவோம். இந்த இடைச்சொற்கள்ல இந்த இடைச்சொற்களோட இந்த மா நான் சொன்னேன், மா மௌசூலான்னு இருக்குது, மா நாஃபியான்னு இருக்குது, மா இஸ்திஃபாமியான்னு இருக்குது. நாம பார்க்க போறோம் என்னென்றால், இந்த ஹுரூஃபுல் ஜர்ரோட மா மௌசூலா நடந்தா என்ன எப்படி வரும், மா இஸ்திஃபாமியா வந்தால் எப்படி வரும். மா மௌசூலா நாங்க வந்து படிச்சோம். ஏன்னா அஸ்மால் மௌசூலா படிச்சவங்களே படிச்சோம். மா மௌசூலா, மா பிளஸ் ஃபிஅல் பிளஸ் ஹூ பிளஸ் மின்னு படிச்சோம். மா கரஅஹு முஹம்மதுன் மினல் குத்துப், மா கரஅஹு முஹம்மதுன் மினல் குத்துப், முஹம்மத் வாசித்த புத்தகங்கள், வாசித்தவை. மா அங்க மா மௌசூலா, அது மா கரஅஹு முஹம்மதுன் என்றது மான்றது மா மௌசூலாங்க. அப்படிதானே? இதுல பாருங்க, முதலாவது விஷயத்தை பாருங்க. இதா தகலத் ஹுரூஃபுல் ஜர்ரி அலா மா அல் மௌசூலா லம் துஅஸ்ஸிர் ஃபீஹா. இது முதலாவது. அதாவது இதா தகலத் ஹுரூஃபுல் ஜர், ஹர்ஃபுல் ஜர் என்று சொல்லக்கூடிய ஃபி, பி, ஹத்தா, மின், இது வந்து தகலத் நுழைந்தால், எதுல நுழைந்தால், மா அல் மௌசூலா, மா அல் மௌசூலா என்று சொல்லக்கூடிய அந்த மால நுழைந்தால், லம் துஅஸ்ஸிர் ஃபீஹா, எந்த தாக்கமும் அது செலுத்தாது. அஸ்ஸர ஃபீன்னு சொன்னால் இம்பெக்ட் பண்றது, தாக்கம் செலுத்தினா, மாற்றங்களை கொண்டு வர. இதை சொல்ல வர விஷயம் என்ன, ஹுரூஃபுல் ஜர்ரோட மா மௌசூலா என்று சொல்லக்கூடிய மா நுழைந்தால் அது எவ்வித மாற்றத்தையும் கொண்டு பண்ணாது, கொண்டு வராது. இங்க பாருங்க, இப்ப அன்னோட மா மௌசூலா நுழைகிறது, பியோட மா மௌசூலா நுழைகிறது. பாருங்க, தஹத்தஸ அம்மா ஹதஸ, அன்சஹமா அம்மா, அதுல அன் ரெண்டும் சேரக்கொள்ள அது வேற சட்டம் வந்திருக்குது, அம்மாண்டு வந்திருக்குது. இந்த மால் எந்த மாற்றம் வரல பாருங்க, மா மாண்டு தானே இருக்குது. சரியா? எங்களுக்கு மாற்றத்தை நாங்க பாக்குறோம் இந்த மாலை, இந்த மாலை எந்த மாற்றமும் வரல, மாண்டைக்கு தானே. அதே போல பிமா பாருங்க, பி பிளஸ் மா, இதுல ஒன்றும் இல்லை. நான் சொல்ல வர பியோட பிளஸ் மாவை கொண்டு வந்தா இதை நாங்க சேர்த்துருவோம். அப்ப எப்படி வந்திருக்குது, பிமா என்று வந்திருக்குது. அப்ப எந்த மாற்றம் வரல, இந்த மாலை எந்த மாற்றம் வரல, ஒன்று சேர்ந்திருக்குது, பியுமாவும் சேர்ந்துருக்கு, பிமாண்டு வந்திருக்குது. அதே போல அன்சகமா அம்மா, அத நூன் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, மீன்ல நுழைஞ்சு அது சரி செய்யப்பட்டிருக்கு, அது வேற விஷயம். இந்த மாலை என்ன மாலை மாற்றம் வந்திருக்குதா, மா மாலை, இங்க பாருங்க மாடுதான் பதம் சொல்றாங்க. ஹுரூஃபுல் ஜர்ரோட மா மௌசூலா வந்தால் அந்த மாவில் எந்த மாற்றமும் வராது. அதுதான் முதலாவது விஷயம். சரியா? ஓகே.
அப்ப பாருங்க, தஹத்தஸ அம்மா ஹதஸ, நடந்தவற்றை பேசினான். இஸ்தம்தஅத பிமா கரஅதஹு, அல்லது இஸ்தம்தஅது பிமா கரஅதுஹு, நான் வாசித்தவற்றிலிருந்து நான் இஸ்தம்தஅ என்று சொன்னால் அனுபவித்தேன், இன்பமடைந்தேன் என்று கருத்து. இஸ்தம்தஅத் இஸ்தம்தஅ பி வரும். இஸ்தம்தஅது பிமா கரஅதுஹு, சரியா, நான் வாசித்தவற்றின் மூலமாக இன்பமடைந்தேன் என்று கருத்து. அப்ப அங்க பிமா என்றே வந்திக்குது, அம்மாண்டு வந்திக்குது, எந்த மாற்றமும் வரல. சரி, இப்ப நாங்க அடுத்தது பாருங்க, 2வது சட்டம் தான் நாங்க பார்க்க வேண்டிய, நோக்க வேண்டிய சட்டம். அது என்ன? இதா தகலத் ஹுரூஃபுல் ஜர் அலாமா இஸ்திஃபாமியா ஹுதிஃபத்தில் அலிஃப் மின் மா. இதுதான் சட்டம். அது என்ன? ஹுரூஃபுல் ஜர்ரோட மா இஸ்திஃபாமியா வந்தார். ஏற்கனவே மா மௌசூலா தானே, கருத்தும் வித்தியாசமாகும். அங்க சொன்னோம், ஹுரூஃபுல் ஜர்ரோட மா இஸ்திஃபாமியா வந்தால் எவ்வித மாற்றமும் வராது, மா என்றே ஈக்கும். இங்க என்ன சொல்றோம் என்றால், ஹுரூஃபுல் ஜர்ரோட மா இஸ்திஃபாமியா நுழைந்தால், இப்ப நாங்க பார்த்தோம் மா இஸ்திஃபாமியா பார்த்தோம், மா என்று சொல்லி ஹுதிஃபத் அல் அலிஃப் மின் மா, ஹுதிஃபத்துனால் நீக்கப்படும், அல் அலிஃப், அலிஃப் நீக்கப்படும், எதிலிருந்து? மால இருந்து. அதாவது இந்த அலிஃப் நீக்கப்படும். அதாவது இப்படித்தானே மாயிக்குது. அப்ப ஹுரூஃபுல் ஜர்ரோட மா இஸ்திஃபாமியா நுழைந்தால் என்ன செய்யப்படும்? ஒண்ணுமில்லை, இந்த அலிஃப் நீக்கப்படும். சரியா, அலிஃப் நீக்கப்படும். இந்த அலிஃப் பாருங்க, இந்த அலிஃப் நீக்கப்படும். அதான் நீங்க சொல்ல வாரீங்க. அப்ப இதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எப்படி வந்தீங்கன்னு சொல்லி. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் வந்தீங்குது, கடந்த காலம் வந்தீங்க. ஃபீயோட மா வந்தால் இது என்ன? இதை மாக்கு நாங்க சொல்றோம், இந்த மா என்ன? மா மௌசூலாவா, மா இஸ்திஃபாமியாவா? இந்த மாக்கு மா இஸ்திஃபாமியா. இந்த ஃபீயோட மா இஸ்திஃபாமியா வந்தா என்ன செய்யும்? ஃபீமேண்டு வந்தீங்க பாருங்க, ஃபீமாண்டு வரல, ஃபீம. லீயோட மா வந்தால், மா இஸ்திஃபாமியா வந்தால் மா வரல, மா இஸ்திஃபாமியா வந்தால் லிம, இந்த அலிஃப் நீக்கப்படும். அதான் பாயிண்ட். ஹத்தா பிளஸ் மா, ஹத்தாம. மின் சஹம் மன், மிம்மன். சரியா, அன்சஹமன் அம்மன். இது இப்படி இந்த இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. மின் சஹமன் மிம்மன் என்று வரும், அன்சஹமன் அம்மன் என்று வரும். இங்க மாவல்ல, இது மண்ண. இங்க பாருங்க, அடுத்தது இலா சஹமா இலாம, மின் சஹமா மிம்ம. பாருங்க, இங்க மிம்மாவல்ல, மின் சஹமா மிம்ம. இலாம, அன்சஹமா அம்ம, அம்ம யதசாஅலூன். சரியா, பி சஹமா பிம, பிம. சரியா, அடுத்தது அலா சஹ மா அலாம. அப்ப ஃபீம, லிம, ஹத்தாம, இலாம, மிம்ம, அம்ம, பிம, அலாம. இப்ப இங்கெல்லாம் இந்த ஹர்ஃபுல் ஜர்களோட மா இஸ்திஃபாமியா நுழைஞ்சிக்குது. மால இருக்கின்ற அலிஃப் என்ன செய்யப்பட்டிருக்குது? நீக்கப்பட்டு. உதாரணங்கள் பாருங்க, இலாம, இலாம தந்துரு. இலாம பாடம் முடிஞ்சது பிறகு சிறந்த டவுட் கேளுங்க, நான் டைம் பண்ணி தரேன். சரியா, இலாம தன்சுர். மிம்ம தகாஃப், அம்ம தத்தஹத்தசு, பிமஸ்தம்தஅத, அலாம ரக்கஸ்த, ஃபீம நதர்த, லிம வதஅத ஹாதல் அசாஸ, ஹத்தாம அன்ததிருக். சரியா, ஹத்தாம அன்ததிருக். இலாம தந்துர் என்றால் எதை பார்க்கிறாய் என்று கேட்குது. இலாம தந்துர், இலாம தந்துர். மிம்ம தகாஃப், எவற்றை கொண்டு நீ பயப்படுகின்றாய்? எதை பார்த்து பயப்படுறாய்? மிம்ம தகாஃப். அம்ம தத்தஹத்தஸ், எதை பற்றி பேசுகிறாய்? பிமஸ்தம்தஅத, எதனை கொண்டு நீ அனுபவித்தாய்? அலாம ரக்கஸ்த,
எதிலே நீ கவனத்தை குவித்தாய்? ஃபீம நதர்த்த, எதனை நீ பார்த்தாய்? நதர ஃபீ, நதர இலாம் வரும், நதர ஃபீம் வரும். ஃபீம நதர்த்த லிம வதஅத ஹாதல் அசாஸ். ஹாதல் அசாஸ், அசாஸ் என்றால் ரெண்டு கருத்து. ஒன்று அடிப்படை, இன்னொன்று வந்து அத்திவாரம். லிம வதஅத ஹாதல் அசாஸ், இந்த அத்திவாரத்தை நீ எங்கே இட்டாய்? ஹத்தாம அந்ததிரு, ஹத்தாம அந்ததிரு, சரியா? ஹத்தா சஹமா, ஹத்தாம அந்ததிரு, இதுவரை நான் காத்திருப்பது. இந்த கருத்துல நாங்க இதை மொழிபெயர்க்க முடியும். இங்க மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த இலாமண்ட் எப்படி வந்து என்று, சரியா? இலாம் எப்படி வந்து என்றால் இந்த ஹர்ஃபுல் ஜர்ரோட மா இஸ்திஃபாமியா வந்தது. அப்ப சில நேரத்துக்கு இப்படியான கேள்விகள் உங்களுக்கு எம்சிக்யூல வரலாம், வந்து இருக்குது. மிம்மன் வந்திருக்குது. இது இங்கே வந்து மின்சக மண்ண மாவல்ல. இந்த ரெண்டு நான் போட்டதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மின்சக மண் வந்தால் மிம்மன் என்று வரும், அது சேர்றதுனா. அன்சகமன் அம்மன். அப்ப மின் மண் என்று எழுதுறல, அல்லது அன் மண் அம்மன், சரியா? மிம்மனுடைய விரிவாக்கம் என்ன? இது மிம்மன் எப்படி வந்தது கேட்கலாம். அவங்க 4 விட தருவாங்க. மின்சகமன், சரியா? அல்லது மிம்ம சகமன் அப்படின்னு எல்லாம் போட்டு தருவாங்க. அப்ப நீங்க விளைக்கும் பிம்மன் சொல்றது மின் சகமன். அதே மாதிரி லிமன்னு சொல்றது லீசகமா, லீசகமா என்று வரும் லிமன். அப்ப லீசகமா எப்படி அது சேர்ந்தால் வரும் என்றால் லிம என்று வரும், சரியா? ஹர்ஃபுல் ஜர்ரோட மா இஸ்திஃபாமி வந்தால் நீங்க விலை கொண்டா சரி. இந்த மாலை இருக்கின்ற அலிஃப் வந்து நீக்கப்படும். அதான் நான் இங்க காய்தா போட்டுக்கிறேன். இதா தகலத் ஹுரூஃபுல் ஜர்ரி அலா மா அல் இஸ்திஃபாமியா ஹுதிஃபத்தில் அலிஃப் மின் மா, ஹுதிஃபத்தில் அலிஃப் மின். ஹுரூஃபுல் ஜர்ரோடு மா இஸ்திஃபாமியா நுழைந்தால் அலிஃப்ல இருக்கின்ற, சாரி மீம்ல இருக்கின்ற அலிஃப் நீக்கப்படும். ஹுரூஃபுல் ஜர்ருடன் மா இஸ்திஃபாமியா நுழைந்தால் மால இருக்கின்ற அலிஃப் நீக்கப்பட்டு மேண்டு வரும், மாண்டு வரும். ஃபீ சஹமா ஃபீம, ரைட், ஓகே.